நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்ம திருநெல்வேலியில தான் நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே பேபி ஒரு ஆளை சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஒருத்தர் கதைக்க மாட்டீங்களா? ஹாய் அக்கா. ஹாய் அண்ணா. நாங்க அரசு சர்ப்ரைஸ் டெலிவரி வாரம் இன்னைக்கு பாபாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே சொல்லி ஒரு அப்போ சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். பாபா அப்போ சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லு. யார் இருக்கு அது கேசிங் இருக்கா? ஹலோ பர்த்டே பாய். இங்க வாங்க. மிக்கி இந்த பக்கம் திரும்பி பாருங்க. மிக்கி ஓகே birthday boy. Wish happy birthday. Happy birthday. Thank you. Okay. யாரா இருக்குங்க கேசிங் இருக்குதா? அகல்யான்றது தமிழ்நாட்டு பத்திக்கிறாத்தியா இல்ல இது போய் ரோல் டேன்னு வந்து கிஃப்ட். ஓகே ஃபர்ஸ்ட் படி இங்க நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும் அத வைங்க. பிரியா பிரியா அந்த பொம்மையை தாங்க கிஃப்ட் அந்த டாலர் கொடுங்க பாபா. பாபா ட்ரோன் தான் ஏதோ எடுத்து தாங்க பிரியா. ஓபன் பண்ணுங்க. அங்க கொண்டு வைங்க ரூமுக்கு. நீ வந்தோடனே அகல்யான்ற நேமே சொல்றீங்க. இந்த ஃபிலிம் அம்மாக்கு தான் தெரியும். மயில் தீம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட்ல இருக்குது. கிஃப்ட் வச்சு சொல்றீங்களா? அவங்க கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. சோ பாப்போமே அவங்க நான் சொல்றேன் அவங்க வந்து கிஃப்ட். அண்ணா நீங்க யாரை கிஃப்ட் பண்றீங்க? அவதானா என்ன ரீசனுக்கு அவங்க தங்கச்சி சொல்றீங்க? நிக்க சொல்லுது அவங்க இல்லையா? இதுக்கு ட்ரெஸ் இருக்கு குட்டிக்கு. இத போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே சரி டாக்டர். நீ உங்களோட ஃபேமிலில இருந்து வேற யாரும் செய்திருக்க கூடாதா? இந்த டீம் பார்த்தா அகல்யா மட்டும் இருக்குது. நான் சொல்றேன் நீங்க ஸ்ரீலங்கா அவங்க எங்க இருக்காங்க? கனடா. இது கனடால இருந்து வந்த கிஃப்ட் இல்ல. இது ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து வந்த கிஃப்ட் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் அகல்யா. கன்ஃபார்ம் அகல்யா. என்னதுக்காக கேட்டீங்க? ப்ராஜெக்ட் நாங்க ஆல்ரெடி கேட்டனாங்க. கனடால அனுப்ப சொல்லி. Thank you அகலி. Thank you. கிஃப்ட் அனுப்பிச்சு சொல்லிட்டாவா? அம்மிக்கு வேணும் பண்ணி கேட்டீங்க. ஓகே அம்மி இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேல அவங்க உங்களோட கூட இல்லைன்னு சொல்லி அம்பி போய் தான் இல்லைன்னு சொன்னாலும் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க தான் நான் கிஃப்ட் வந்ததே வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களோட சிஸ்டர் தான் வந்து கிஃப்ட்னு சொல்லி அவ தம்பியோட கூட இல்லைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாமா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி தம்பிக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். என்ன தான் இல்லைன்ற கஷ்டம் இல்லாம நீங்க எல்லாரும் 3 பேருமே ஃபேமிலியா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும். பிள்ளைக்காக பார்த்து எல்லாமே அவங்களோட கிடைச்சேன். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அந்த எல்லாமே போட்டோ அனுப்பிடுவா. அப்படி எப்படி தம்பி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. அது வேண்டாம்
நீங்க அழுதாவா கவலைப்படுவா அங்க இருந்து ஏன்டா அவங்களோட கூட இல்லையே இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா. நீங்க அத்தை கிஃப்ட் இருந்தாங்க. Thank you. என்னோட மருமகனுக்காக கிஃப்ட் எல்லாம் அனுப்பிட்டு தானே வச்சுட்டு அது வைக்க கிடைக்கும் என்ன. தம்பி அது எது கொடுக்குறீங்களா? இது ஓப்பன் பண்ணுவோம். Kami pergi ngon. என்ன கஷ்டமாயிட்டு தந்துடுங்க. கஷ்டமா இருக்கு அப்பாக்கு. அப்ப அம்மா அவ்வளவு கஷ்டப்படுற அப்படியே வச்சிருக்காங்க. உங்களுக்காக வந்து இவங்க 2 பேர் உங்களோட பவாக்கு வந்தது. சோ அவர் கிடைக்க மாட்டாரு. இதுல அகலியா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி பாப்போம். என்னோட ஃபேமிலி போட்டோல அகலியா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே எதிர்பார்த்து நீங்க கிஃப்ட் கூட சிஸ்டர் தருவான்னு சொல்லி ஓகே பிரதர் அப்படி என்ன சொல்லுங்க அப்பா அவரோட மருமகன் இருக்கு அவர் இங்க பர்த்டே கொண்டாடுற டைம்ல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவா தானே அங்க இருந்தாங்க நீங்க ஃபீல் பண்ண கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் தம்பிக்காக எல்லா கிஃப்ட்டுமே பார்த்து அனுப்பி வச்சுக்கா. பிரதர் உங்க சிஸ்டருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இங்கே உங்களோட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தம்பி கேட்க நீங்க விட்டக்கூடாது. இது பிள்ளையோட கேக். அதையும் வைபா சொல்லுங்க. எதிர்பார்த்தீங்களா சிஸ்டர் இப்படி ஒரு கிஃப்ட் தருவான்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? அப்ப எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு அழகான கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கேன். உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு பாரு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸியான டைம் எனக்கா ஒதுக்கிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். லைஃப் லாங் 3 பேருமே எப்பவுமே ஹாப்பியா இருக்கணுமா அதான் அவளோட ஆசை. ஓகே அவளோட ஆசை மாதிரி எப்பயுமே 3 பேருமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே God bless you. எடுக்கிறேன் பாருங்க.